இங்க ஒரு பொண்ணு நடந்து வந்துகிட்டு இருக்கா. வரும்போதே கையில ஒரு பாம்பையும் எடுத்துட்டு வரவளோ பக்கத்துல ஒரு பொண்ணு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அவ முதுகுக்கு பின்னாடி போட்டு விட்டுறா. முதுகுக்கு பின்னால பாம்பு விடுறத பாக்குற அந்த பொண்ணு கீழே விழுந்து அலறி துடிக்க ஆரம்பிச்சிடுறா. பார்த்தா கீழே விழுந்து அலறி துடிக்கிற பொண்ணு வேற யாரும் இல்ல, இந்த ஊரு மேயரோட பொண்ணு. இதை பாக்குற மேயர் தன்னோட பொண்ணு மேலேடி பாம்பு போட்டுன்னு சொல்லி இவ்வளவு ஓங்கி அரைஞ்சிடுறாரு. என்னதான் மேயர் அரைஞ்சாலும் அதை பத்திலாம் கவலைப்படாம அங்கேயே உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி ஒரு பாட்டு பாடுறா. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு புரட்சியாளரா இருப்பா. இவ புரட்சிக்காகவே பாட்டு பாடுவா. எல்லாருக்கும் புரட்சி ஏற்படுற மாதிரி ஒரு பாட்டு பாடுறா. பாட்டை பாடிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அங்கேருந்து போறவளை ஒரு ட்ரெயின்ல இருந்து இறக்குறாங்க. பார்த்தா அங்கதான் நம்ம சுனோன்ற ஹீரோ இருக்கான். அவன் அந்த ஊர்ல ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறான். இவனுக்கு தான் இப்போ போட்டி நடக்கும். அவனுக்கு போட்டியா தான் அந்த பொண்ணை வர வச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு ஜெயிச்சாதான் அவனுக்கு அந்த ஊர்ல தலைவர் பதவி கிடைக்கும். அதனால அங்க வந்து பொண்ணை வந்து பார்க்க வந்திருப்பான். இந்த பொண்ணை பார்க்க வரவன் கையில ஒரு ரோஸ் எடுத்து வரான். இந்த பொண்ணு அந்த ரோஸ்ல ஒரு பூ எடுத்து வாயில வச்சு சவைச்சிட்டு நீ ஜெயிக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இவ கூட வந்த எல்லா கைதிகளையும் ஒரு வண்டியில ஏற்றி கூட்டு போறாங்க. இந்த சுனோவும் அந்த வண்டியில ஏறிடுறான். வண்டிக்குள்ள போய் பாக்குறான். உள்ள நிறைய புரட்சியாளர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் மாட்டிக்கிறான். அதுல ஒருத்தன் கருப்பா இருக்கிறவன் இவனை கழுத்தை பிடி தூக்கி இப்பவுமே இவனை போட்டு தள்ளிடுவான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு இவன் தான் என்னோட டெனட், இவன் எனக்காக வந்திருக்கான், இவனை ஒன்றும் பண்ணிடாதுன்னு சொல்றா. அதை கேட்கிற அந்த ஆளும் சரின்னு சொல்லி அவனை விட்டுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு போய் கொட்டுறாங்க. எங்கன்னு பார்த்தாச்சுன்னா மிருகத்தை அடைச்சு வைக்கிற ஒரு கூண்டுக்குள்ள வச்சு அடைச்சு வச்சிடறாங்க. அந்த ஊர் மக்களும் இவங்களை மிருகம் மாதிரி வந்து வேடிக்கை பாக்குறாங்க.